வணக்கம் கைஸ், வெல்கம் டு கலாம் மிஷன். நம்ம சிலபஸ் வைஸ் முக்கியமாக பார்த்துட்டு வரதுல இன்றைக்கி நம்ம அன்னி பெசன்ட் அம்மையார் அண்டு முத்துலட்சுமி ரெட்டி இவங்க 2 பேரையும் பற்றி ஷார்ட்கட்ஸாக பார்த்துடலாம். ஸோ ரொம்ப டீப்பாக ஹிஸ்ட்ரிலாம் பார்க்காம எக்ஸாம்ஸுக்கு என்னென்ன கேட்பாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்துடலாம். அன்னி பெசன்ட் அம்மையார் பற்றி பார்க்கலாம். உங்களோட காலம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1 1847 20 செப்டம்பர் 1933 வரைக்கும். நம்ம சுதந்திரம் பெற்றது வந்து 1947. ஸோ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து பிறந்திருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களோட நேட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தான். 1889 தியோசஃபிக்கல் சொசைட்டி அப்படிங்கிற அமைப்பை வந்து வாரணாசியில் வந்து தொடங்கியிருப்பாங்க. இந்த அமைப்பு யார் தொடங்குனாங்க, அப்புறம் எந்த இடத்துல தொடங்குனாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது 1907 தியோசபிக்கல் சொசைட்டியோட தலைவராக அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நியூமால் தூசியன் அப்படிங்கிற அமைப்பை வந்து சீர்திருத்த சங்கத்தோட தலைவியாக இருந்தாங்க. இந்த நியூமால் தூசியன்கிறது வந்து எது சார்ந்த அமைப்புன்னு கேட்பாங்க. அதாவது விடுதலைக்காக போராடினதா, தமிழர்களுக்காகவா, இல்லை சீர்திருத்தக்காகவா அப்படின்னு கேட்கும்போது சீர்திருத்த சங்கம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து இவர் தொடங்கிய பத்திரிகையோட பெயர் அப்படிங்கிறது காமன்வெல், இன்னொன்று வந்து நியூ இந்தியா. அந்த நியூ இந்தியா வந்து டெய்லி ஒரு நியூ இந்தியா தான் வந்து அன்னி பெசன்ட் தொடங்கியிருப்பாங்க. இதே வார இதழ் அப்படின்னு வந்து தான் அதை பிபின் சந்திரபால் வந்து நியூ இந்தியாங்கிற பேர்லேயே வார இதழ் வந்து நடத்தியிருப்பாங்க. ஸோ எக்ஸாமில் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்து 1916 ஹோம் ரூல் இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஹோம் ரூல் இயக்கத்தை தொடங்கியவர் அண்டு தொடங்கிய ஆண்டு 1916 ஹோம் ரூல் இயக்கத்தை தொடங்கியவர் அன்னி பெசன்ட். இவர் வந்து மிதவாதிகள் தீவிரவாதிகள் இணைப்பிற்க பெரிதும் பங்கேற்றினார் அப்படின்னு வரும். 1917 காங்கிரஸோட தலைவராகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. சென்னையில் உள்ள நேஷ்னல் யூனிவர்சிட்டி 1918 ஆரம்பிச்சிருப்பாங்க. 16 ஹோம் ரூல் இயக்கத்தோட வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. 17 காங்கிரஸோட தலைவராக இருந்திருப்பாங்க. 18 வந்து நேஷ்னல் யூனிவர்சிட்டியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதை நம்ம எப்படி ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னு வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து ஒரு நியூ இந்தியா வந்து ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறாங்க. அதனால் நியூ மால் வந்து ஓப்பன் பண்ண நியூ இந்தியாவுக்காக நியூ மால் ஓப்பன் பண்ண பார்க்குறாங்க. அதனால் ஹோமுக்கு ஒரு ரூல் கொண்டுட்டு வராங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொசைட்டியில் எல்லாமே காமன் அப்படின்னு. அதாவது நியூ இந்தியா, நியூ மால், அடுத்து ஹோம் ரூல், இது சொசைட்டியும் வந்துட்டு நெக்ஸ்ட்டு காமன்வெல். இந்த 5 பாயிண்ட்டுமே வந்துட்டு 5 பாயிண்ட்டையும் வந்து நம்ம ஷார்ட்கட்ஸாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. இவங்க வந்து எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு அப்படின்னு வரவங்கன்னு சொல்லலாம். அதாவது இந்தியாவில் ஃபஸ்ட்டு டாக்டர்னு சொல்லலாம், ஃபஸ்ட்டு சட்டமன்ற உறுப்பினர், ஃபஸ்ட் இந்தியாவில் நிறையா நடந்த ஃபஸ்ட்டில் வந்து முத்துலட்சுமி ரெட்டி வந்து இருந்திருப்பாங்க. ஸோ இவங்களோட காலம் பார்த்திங்கன்னா ஜூலை 30 1886 ஜூலை 22 1968 வரைக்கும். இது நம்ம இயர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 86 பிறந்து 68 இறந்துருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இவங்களோட பெற்றோர் வந்து நாராயணசாமி அண்டு சந்திரம்மாள். இவங்களோட ஊர் வந்து புதுக்கோட்டை மாவட்டம். இவங்க செஞ்ச தமிழ் பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தி மொழி கிளர்ச்சியில் வந்து பங்கேற்றிருப்பாங்க. அதே மாதிரி தமிழிசை இயக்கம், தமிழ் வளர்ச்சி, தமிழாசிரியர்களோட ஊதிய உயர்வு அப்படிங்கிற போராட்டத்துலலாம் வந்து நிறையா பங்கேற்றிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மாதர் இந்திய சங்கம் நடத்தின ஸ்திரீ தர்மம் அப்படிங்கிற மாத இதழோட ஆசிரியராக விளங்கியிருப்பாங்க. இவங்க ஒரு இதழில் வந்து பங்கேற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்திரீ தர்மம்ங்கிறது தான் முத்துலட்சுமி ரெட்டி வந்து பங்கேற்ற ஒரு இதழ்னு சொல்லலாம். ஸ்திரீ தர்மத்தோட ஆசிரியராக தான் இருந்திருப்பாங்களே தவிர தொடங்கியிருக்க மாட்டாங்க. அடுத்து இவங்க செஞ்ச சமூக பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை மருத்துவக் கல்லூரி 1912 வந்து மருத்துவராக வந்து பட்டம் பெற்றிருக்காங்க. இந்தியாவிலேயே மருத்துவ பட்டம் பெற்ற முதல் பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தான். அது மட்டும் இல்லாமல் இந்திய பெண்கள் சங்கத்தோட முதல் தலைவராக இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை மாநகராட்சியோட முதல் துணை மேயர், இதுலேயும் ஃபஸ்ட்டு இந்திய பெண்கள் சங்கத்தோட முதல் தலைவராக இருந்திருப்பாங்க. அதுவும் இல்லாமல் முதல் டாக்டராகவும் இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி அப்படி யாருன்னா அதுவும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தான். அது மட்டும் இல்லாமல் 1925 சட்டசபை துணைத் தலைவராக போட்டியின்றி அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க அந்த பீரியடில் இருக்கும்போது தான் நிறையா வந்து சட்டங்கள் வந்து நிறைவேற்றினாங்க. அது என்னென்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவதாசி ஒழிப்பு முறை, இருதார தடை சட்டம், பெண்களுக்கு வந்து சொத்துரிமை வழங்கும் சட்டம், பாலியல் விவாகர தடை சட்டம் அப்படிங்கிற இந்த சட்டங்கள்லாம் நிறைவேறினது வந்து இவங்க சட்டசபை துணைத் தலைவராக இருக்கும்போது தான் இந்த சட்டங்கள் எல்லாமே நிறைவேற்றப்பட்டது.
அது மட்டும் இல்லாம 1926ல ஃப்ரான்ஸ் நாட்ல பாரிஸ்ல நடந்த ஒரு மாநாட்டு. அதாவது பெண்கள் அகில இந்திய பெண்கள் நடந்து கொண்ட மாநாட்டு. அதுல வந்து 43 நாடுகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அதுல இந்தியா சார்புல யாருன்னா, முத்துலட்சுமி ரெட்டி தான் வந்து கலந்திருப்பாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து மட்டும் இல்லாம முக்கியமானது அவை இல்லம். அடையார்ல வந்து அவை இல்லம் கைவிடப்பட்ட அபலை பெண்களுக்காக 1930ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இவங்க தான். அது மட்டும் இல்லாம புற்றுநோய் மருத்துவமனை அதுவும் அடையார்ல தான் இருக்கு. அத ஸ்டார்ட் பண்ண முக்கிய காரணமும் வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தான். ஸோ அதோட டீட்டெயிலையும் பார்த்துருவோம். இந்த புற்றுநோய் மருத்துவமனைக்கு பிரதமர் நேரு வந்து 1952ல வந்து அக்டோபர் மாசத்துல வந்து நடுக்கல் நாட்டியிருப்பாங்க. இதுக்காக முத்துலட்சுமி ரெட்டி வந்து ராயல் கேன்சர் மருத்துவமனைக்கு சென்று அங்க வந்து அந்த சிகிச்சை எல்லாம் கத்துக்கிட்டு வந்து இங்க வந்து அத இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு கேன்சர் சென்டர். அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முத்துலட்சுமி ரெட்டி. அடுத்து தாம்பரத்துல வந்து அரசு உதவியுடன் மகளிர் புனர்வாழ்வு இல்லம் அதையும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட சிறு வயதினர் திருமண தடை சட்டமும் வரும். தேவதாசி முறை ஒழிப்புல வந்து இவங்க கொண்டிருந்த ஈடுபாட்டுல தான் 1929ல சட்டமன்ற மேலவை உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டாருன்னு வரும். இந்த தேவதாசி ஒழிப்பு முறை வந்து எந்த கட்சி, அதாவது எந்த அரசாங்கம் வந்து நிறைவேற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதி கட்சி அரசாங்கம் தான் தேவதாசி சட்டத்தை வந்து நிறைவேற்றினதா வரும். அது மட்டும் இல்லாம 1930ஆம் ஆண்டு பூனாவுல வந்து அனைத்து இந்திய பெண்கள் மாநாடு வந்து நடந்திருக்கும். அதுல 1933 அப்புறம் 47 இந்த 2 வருஷம் தான் வந்து இவங்க தலைவியா இல்லாம இருந்திருப்பாங்க. மத்த எல்லா வருஷமும் இவங்க தான் வந்து இந்திய மாதர் சங்கத்தோட தலைவியா இருந்திருப்பாங்க. என்ன விருதுகள் வந்து இவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு இவங்களுக்கு 1956ல பத்மபூஷன் விருது இவங்களுக்கு கொடுத்து சிறப்பிச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து டாக்டர் முத்துலட்சுமி அவங்கள பத்தி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்குது. இதுவும் இது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். மகளிர்கள பத்தி நம்ம கன்டினியூவா வீடியோ போடுவோம். சேனல வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ கைஸ்.